எப்பேற்பட்ட இடி விழுந்தாலும் பூகம்பம் வந்தாலும் பேதுரு ஒரு அசையாத அஸ்திபார கல்லு அப்படின்னு ஆண்டவர் அறிந்தார். பிரியமானவர்களே, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு. ஜனங்கள்லாம் என்னை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, ஒரு சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் உங்களை எலியான்னு சொல்றாங்க, ஒரு சிலரு எரேமியான்னு சொல்றாங்க, ஒரு சிலரு தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ பேர் வராங்க, அதுல ஒருத்தவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும், என் கூடயே இருக்கிறீங்களே, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்ட பொழுது அவருடைய கேள்விக்கு சீஷர்களால ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, அவர் கூடயே இருந்து அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து அனுபவிச்சு இருந்த சீஷர்களுக்கு இவருடைய வல்லமை என்ன, இவருடைய மகத்துவம் என்ன, இவர் யாரு என்கிற உண்மையை அறிந்து கொள்ள முடியாத அறிவில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த நேரத்துலதான் பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு ரகசியத்தை அவன் எடுத்து சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, உன் சரீரமும் மாம்சமும் உனக்கு சொல்லல, என்னுடைய பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லிட்டு தான், இந்த பேதுரு தான் எனக்கு ஏற்றவன், என்னுடைய ராஜ்யத்தை ஆழமாய் இவன் மீது கட்டினேனே, ஆனால் அது பாதாளம் மேற்கொள்ளாத அளவு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும்னு சொல்லி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளில எத்தனை பேரை ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, நீ எனக்கு அஸ்திபார கல்லாய் இருக்கிறாய், அசைக்க முடியாத வேறாய் என்னில வேரூன்றி படர்ந்திருக்கிறாய் என்று நம்மள எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சின்ன விஷயமானாலும், ஏதாவது ஒரு சாதாரண நஷ்டமா இருந்தாலும் கூட மனம் தளர்ந்து போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோமா?